Hi friends. இன்னைக்கு நம்ம சில டிவி தொடர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, எந்தெந்த பொருள் எங்கெங்கே விற்குது, எந்தெந்த பொருள் எங்கெங்கே வாங்குனீங்க அப்படின்னு. நான் வந்து டிவி தொடரில் வந்து ஒரே ஒரு கடையில் தான் எல்லாமே ஷாப் பண்ணேன். அது வந்து ஏஎஸ் ஷாப் 10, 20, 30, 40 அப்புறம் 50, 100 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ஷாப், அதாவது அது என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு கடை தான். அதில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அஃபோர்டபுளாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நான் அங்கே தான் வாங்கினேன். ஸோ வந்து எல்லோரும் நிறைய கேள்வி கேட்குறதுனால, நிறைய பேர் எங்கெங்கே வாங்கினீங்க என்னென்னது நிறைய டவுட்ஸ் கேட்குறதுனால நான் எல்லாமே இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கடை தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்தோடனே ஏஎஸ் ஷாப்பிங்னு இருக்கும், அதுதான் அந்த கடை பேர். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி அவங்க திங்ஸ் போடுறாங்க. நம்ம முன்னால் வாங்கின திங்ஸும் இப்போ உள்ள திங்ஸும் அது இருக்க மாட்டேங்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் அது இருக்க மாட்டேங்குது, காலியாகுது. அதுக்கு பதிலாக வேறு திங்ஸ்லாம் இருக்குது இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கிரேட்டர், ஷேவர், அப்புறம் ஸ்பேச்சுலாஸு, இது வந்து துணி ஃபைபரால் இருக்குது, சிசர்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஹூக்ஸு, நிறையா எல்லாமே இருக்குது. மெஷரிங் ஸ்பூன்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு எல்லாமே இருக்குது இங்கே. ஆனால் பரவாயில்ல, 10 ருபீஸ் 20 ருபீஸ் தான் நம்ம அஃபோர்டபுளாக வாங்கிக்கலாம், நிறையா காசு இல்லாமல். இது வந்து வாஷ் பேஷனுக்குள்ள விட ப்ரஷஸ்லாம் இருந்தது. இது வந்து சமோசா மேக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லாயிருக்கு, தோசை திருப்புறதுக்குலாம் நல்லாயிருக்கும். இது வந்து சமோசா மேக்கர். அப்புறமா பைப்ஸு, அப்புறமா அந்த ஸ்ட்ரெயினர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரெயினர்ஸ்லாம் இருந்ததாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ வந்து நான் இது உங்களுக்காக தான் இந்த வீடியோ திருப்பி போய் எடுத்தேன். ஸோ நிறையா பேர் நிறைய கேள்வி கேட்குறதுனால. ஸோ வந்து இந்த ஷாப் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்குது. மற்ற ஷாப்பில் சேமாக இருக்குது, பட் குவாலிட்டி வைஸ் நல்லா இல்லை. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா ஷாப்புக்குமே போங்க. இதுவும் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நிறைய ஸ்பேச்சுலாஸ்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக உடன் கரண்டி, ரொம்ப திக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. இது வந்து ஆஸ் யூஷுவல் பிளாஸ்டிக் டப்பாஸ், ஸ்க்ரப்பர்ஸ் எல்லாமே இருக்குது, நம்மளோட அஃபோர்டபுள் ரேட்ஸில் தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக சீப்பு இருக்குது. நான் அன்றைக்கி ஒரு பெயிண்ட் சேப்பு பார்த்தேன், அது கூட இன்றைக்கி இல்லை, இந்த தடவை இல்லை, வாங்கணும்னு நினச்சேன், அன்றைக்கி மறந்துட்டேன். நாங்கள் இன்றைக்கி தேடி வந்தப்போ அந்த இதுவே இல்லை, நல்லா சில்வரில் இருந்தது. ஆஸ் யூஷுவல் நிறைய ஆர்கனைசர்ஸ் இருந்தது, டூத் ப்ரஷ் வைக்கிற மாதிரி, அப்புறம் கட்டர்ஸு பிளாஸ்டிக்கில் இருந்து நிறைய டெக்கர் ஐட்டம்ஸும் இருந்தது. கிளாஸ்லாம் அழகாக குட்டி குட்டியாக சின்னதாக இருந்தது பாருங்கள், சின்ன குட்டி கிளாஸ் மாதிரி, டீ கிளாஸ் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து கப் செட்ஸ் மாதிரி இருந்தது, டிஃபன் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு அது மாதிரிலாம் இருந்தது. இது ஃபுல்லாமே குட்டி கிளாஸ், இதெல்லாம் கொஞ்சம் டெக்கர் பீசஸ்லாம் இருந்தது, ரொம்ப க்யூட்டாக அழகழகாக இருந்தது எல்லாமே. இதுவும் தான், இது ஃபுல்லாக கொஞ்சம் ஃபுல்லாக டெக்கர் ஐட்டம்ஸ் தான் இருக்குது இது ஃபுல்லாகவுமே. இதெல்லாம் ஜூஸு, அப்புறமா இது வந்து கிளாக் மாதிரி, நம்ம எதாவது பென் ஸ்டாண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்தது இங்கே. ஸோ இதெல்லாம் வந்து கிளாஸு, மக்கு, அப்புறம் இது குட்டி கிளாஸு, நம்மளுக்கு அஃபோர்டபுளான ரேட்ஸில் இருக்குது. சாப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நடுத்தர மக்களும் போய் வாங்கலாம், அந்த மாதிரி ரொம்ப ஹைஃபையாக இருக்கவங்க தான் வாங்கணும் அவசியம் இல்லை. நம்மள மாதிரி மக்களுக்கும் இப்போ ஒரு ஆப்பிள் கட்டரும் இருந்தது, அந்த மாதிரி நம்மள மாதிரி ஆளுங்களும் வாங்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது, ப்ராடக்ட்டும் நல்லா தான் இருந்தது. ஸோ நான் இந்த மெஷரிங் ஸ்பூன் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு நான் போகிறப்ப இல்லை, இப்போ இருந்தது, நான் டக்குன்னு வாங்கிட்டேன். நான் கண்டிப்பாக செகண்ட் பார்ட் 2 வீடியோ போடுவேன், பாருங்கள் எல்லோரும். டிவி தெரியல என்னென்ன வாங்கணும்னு செகண்ட் வீடியோ போடுவேன். அப்புறம் இது வந்து ஸ்க்ரப்பர், ப்ரஷஸ்லாம் இருந்தது. நிறைய மார்க்கெட்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய ரேட்ஸ் இருக்கும்போது இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ எல்லாமே சைனா ப்ராடக்ட்ஸ் தான், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் போதும், நம்மளோட காசுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டால் சரி. இது ஃபுல்லாகவுமே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ், சில்வர் ஐட்டம்ஸ்லாம் இங்கே
அப்புறமா ஆஸ் யூஷுவல் வந்து எல்லாம் கண்ணாடி மிரர்ஸ்லாம் நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறதுனால அவங்களுக்காக நான் போட்டேன். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நைஃப் ஷார்ப்னர்ஸு, அப்புறம் ஸ்கர்பர்ஸு எல்லாமே இருந்தது. அப்புறம் இது சோஃபா துடைக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சிசர்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சிசர்ஸ் இருந்துச்சு. ஸ்பூன்ஸு, அப்புறம் வந்து முட்டை அடிக்கிறது, அக்ரிலிக் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சூப்பராக அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி நிறையா இருந்தது. பார்த்து தான் நம்ம வாங்குவோம். எல்லாமே நம்ம சம்சான்னு வாங்கிடக்கூடாது இல்லையா. அப்புறம் ரோப்ஸ்லாம் இருந்தது. அப்புறமா வந்து நிறையா பசங்களுக்கு விளையாட்டு ஐட்டம்ஸும் இருந்தது. இது ப்ளஸ் இந்த கிரேட்டர்ஸ் அதெல்லாம் இருந்தது. கிரேட்டரு, அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்டு, அப்புறம் விஸ்கு, அப்புறம் சின்ன சின்ன கிரேட்டரு எல்லாமே இருந்தது. அப்புறம் கிளாஸு அப்புறம் இந்த சைடு சேம் தான். நிறைய ரோப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இது வந்து 50 rupees செக்ஷன் நம்ம போகிறது. இப்போ பருப்பு மத்து, அதுக்கப்புறமா வந்து தாளிக்கிற இது கரண்டிங்கெல்லாம் இருந்தது. சப்பாத்தி கட்டை, அப்புறம் இங்கே வந்து சின்ன ஆர்கனைசர்ஸ் மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பிளேட் வைக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃப்ரூட்ஸ் வைக்கிற மாதிரி முட்டை இது எல்லாமே இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. சரி, பட் நிறையா இருந்ததுனால நான் வாங்கலை. அப்புறம் நிறைய கட்டர்ஸ் ஆர்கனைசர்ஸ் எக்கச்சக்கம், பட் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது டிமார்ட்டை விட. ஸோ பிளேட்ஸ் நிறையா பிளேட்ஸ் இருந்தது. நிறைய பிளேட்ஸு, அப்புறம் இதெல்லாம் ஆர்கனைசர்ஸு, நிறைய ஆர்கனைசர்ஸும் இருந்தது. நிறைய ஆர்கனைசர்ஸ் இருந்துச்சு. 5 பெட்டியெல்லாம் இருந்தது. அப்புறம் இது என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்கள். அப்புறமா வந்து நிறைய சில்வர் ஐட்டம்ஸ் தான், நிறைய சில்வர் ஐட்டம்ஸு. நீங்கள் இன்னும் போகலாம், சீக்கிரமாக போங்க. நல்லா திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கலாம் நம்ம. அப்புறம் நைஃப் ஷார்ப்னர்ஸு, ரூம் ஸ்ப்ரேஸு, பேக்ஸ் ஐட்டமு எல்லாமே ஷஃப்லாகி கடந்தது. அப்புறம் ரோப்ஸு, அப்புறம் ஹாட் பேடு, இது வந்து சிலிக்கானில் வந்து 100 rupees. அப்புறம் நிறைய நைஃப்ஸு இதெல்லாம் வந்து 100 rupees செக்ஷனு. ஆனால் செக்ஷன்ஸ் நல்லா பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எது 100 rupees, எது 30 rupees, எது 20 rupeesன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயினர்ஸ்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் பூந்தி போடுறது எல்லாமே இருந்தது இங்கே. ஸோ இது வந்து குட்டி கடாய் சூப்பராக இருந்தது. நம்ம தாளிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது இந்த கடாய், குட்டி கடாய். ஸோ இங்கே வந்தால் இங்கே ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரெயினர்ஸு எல்லாமே இருந்தது. இங்கே ஸ்ட்ரெயினரு, கடாய்ங்க, தேங்காய் பேக்கிறது, தேங்காய் துருவுறது, ஊதுபத்தி ஸ்டாண்டு, ஸ்பூன்ஸு, சாப்பாடு கரண்டி, அப்புறம் நிறையா இருந்தது. தோசை கரண்டி. இது பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வைக்கிற கவரு ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் கிடச்சிது எனக்கு. ஜஸ்ட் 50 rupees தான். இது 6 பீஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து டஸ்டரு, அப்புறம் டாய்லெட் க்ளீனர்ஸு, இது எல்லாமே 100 rupees செக்ஷன். இதெல்லாம் 100 rupees. ஸோ இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து எல்லாம் மாவு ஜல்லிக்கிறது அது எல்லாமே 100 rupees. அது அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க 100 rupeesன்னு. ஸோ இதில் வந்து கார் துடைக்கிற டஸ்டர்ஸுமே இருந்துச்சு, அதுவும் 100 rupees தான். எல்லாமே இங்கே இருக்கிறது அவங்க ஹேங் பண்ணியிருக்கிறதும் 100 rupees தான். அப்புறம் அப்படியே கீழே வந்து நிறைய ஸ்ட்ரெயினர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அப்படியே வெளியே வந்தேன்னா அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி நிறைய காஃபி மக்ஸு சூப்பராக இருந்தது. இதில் பாருங்கள், இவ்வளோ குட்டியாக அழகாக இருந்தது, காம்பேக்டாக. அப்படியே கண்ணை பறிக்குது அந்த கலர்ஸ்லாம். ஸோ இது பாருங்கள், நம்ம அழகாக பாயசம்லாம் ஊற்றி குடிக்கிறது சூப்பராக இருக்கும். அப்புறம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றது கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அழகாக சர்விங் பண்ணுறது கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகழகாக குட்டியாக சூப்பராக அழகழகாக இருந்தது. இது பாருங்கள் சூப்பராக அழகழகாக இருந்தது. வாங்குறதுக்கு வாங்கணும் ஆசையாக இருக்கும். பட் நம்ம எவ்வளோ டம்ப் பண்ணுறது. அப்படியே அந்த இப்போ கடை முடிஞ்சு வெளியே வந்தோன்னா அப்படியே இயரிங்ஸ்லாம் இருந்தது. ஃபுல்லாக இயரிங்ஸ் தான்.
இயரிங்ஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ்ட் ரேட் தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலை. ஸோ நம்ம வாங்கலை அதை. ஸோ வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு கிளிப்பிங் மட்டும் பார்த்துக்கலாம். அதோட கிளிப்பிங்லாம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. பட் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ நல்லா இருக்குது இயரிங்ஸ் எல்லாமே. ஸோ இது ஃபுல்லுமே வந்து குட்டி ஸ்டட்ஸ்லேருந்து பெரிய ஜும்காஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இயரிங்ஸு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் நல்லா ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து குட்டி அழகாக நம்ம பட்டு சாரிலாம் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஜிமிக்கி டைப்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம சல்வார் அந்த மாதிரி போடுறதுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும். சில பேர் இயரிங்ஸ் மேலே ரொம்ப பைத்தியமாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நம்ம வெளியே வந்தோன்னா அப்புறம் பாண்டிச்சேரி எக்ஸிபிஷன் ஒன்று இருந்தது. இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நிறைய வெரைட்டிஸில் வந்திருக்கு. இது வந்து ஃப்ளாஸ்க்கு மாதிரி, பட் இது வந்து ஒரு ஜக்கு மாதிரி இருக்குது. அப்புறம் பிளாக் சட்டிலையும் இருந்தது. அப்புறம் கடாய், அப்புறம் ஜக்கு, வாட்டர் பாட்டில் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. மண் பாத்திரங்கள், அதாவது வெயில் காலத்தில் இப்போது நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சைட் பைடாக நடந்துகிட்டே போனோம். அழகாக முறுக்கு புழிஞ்சாங்க ஒரு அண்ணா. ஸோ அழகாக இது வந்து முறுக்கு புழிது, இது வத்தல் வடகம் போடுறது அழகாக டிசைனாக பண்ணி காமிச்சாங்க. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதும் அவங்க அழகாக காமிச்சாங்க. வேறு மோல்டு நம்ம எப்படி மாற்றுறதுனோ அழகாக காமிச்சாங்க. அப்புறமா அவங்க நம்மளுக்காக வந்து வேறு மாவு போட்டு வேறு மோல்டு வச்சு லைட்டாக எண்ணெய் தேய்க்க சொல்கிறாங்க. இது வந்து 100 rupeesன்னு சொன்னாங்க அண்ணா. ஸோ இது உள்ளே நைஸாக உள்ளே போட்டுட்டாங்க மாவை. இது வந்து பச்சரிசி மாவுன்னு சொன்னாங்க. நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கிறாங்க. உள்ளே போட்டுட்டு இப்போது ப்ரெஸ் பண்ணி அழகாக ஓம் பொடியெலாம் இது பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இப்படி அழகாக இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க எடுத்தும் காமிக்கிறாங்க நம்மளுக்கு. 100 rupees தான் இது. நம்ம அப்படியே நடந்துகிட்டே போனால் பாருங்கள் நிறைய வெரைட்டி அப்படியே கொழுக்கட்டை ஷேப்ஸ் எல்லாம் அவங்க போட்டு வச்சுருக்காங்க. முறுக்கு மாதிரி எவ்வளோ 13 14 ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அண்ணா. ஸோ இது வந்து ஜஸ்ட் 100 rupees தான் சொன்னாங்க. பட் அவங்க போடுறப்ப நல்லா வரும், நம்ம போடுறப்ப நல்லா வராது. ஸோ அதனால் நாங்கள் வாங்கலை அதை. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே போனோன்னா இவங்க அழகாக உட்டன் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க சைடில். அப்புறம் பக்கத்தில் வந்து பேப்பர் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அழகாக நம்ம இப்போ அவங்க சும்மா ஒரு இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஹார்ட் ஷேப்பு, பேர்ட் ஷேப்பு, கிட்டார் ஷேப்பு, எல்லா ஷேப்பும் வச்சுருக்காங்க. நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதில் அழகாக நம்மளோட பேர் எழுதி தராங்க. ஸோ வந்து நம்ம யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நம்மளோட பிடிச்சவங்களுக்கோ நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது அவங்க பண்ணுற பெயிண்டிங்கு. நம்ம என்ன சொல்கிறோமோ அதிலே அவங்க அழகாக எழுதி கொடுக்குறாங்க. ஹோம் ஸ்வீட் ஹோம், பிஸ்மில்லா, அப்புறம் நிறைய எழுதியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து பேப்பர் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக பேப்பர் அவங்க கடை தான் போல். இது பேப்பர் ஃப்ளவர்ஸ், கொஞ்சம் டெக்கர் பீசஸ்லாம். ஸோ இந்த ஹாலில் வச்சு ஹேண்ட் கிராஃப்ட்னு போட்டிருக்காங்க. ரொம்ப அப்புறம் இது வந்து நம்ம சின்ன வயசில் விளையாட முடியாது பால். அதுக்கப்புறமா அப்படியே நம்ம நடந்து வந்தோம்னா இங்கே அழகாக பைப்பில் புஷ்ஷுன்னு தண்ணி வர மாதிரி இது அழகாக இதுவும் 50 rupees தான் சொன்னாங்க. அப்புறமா வண்டிலாம் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் 50 rupees, எல்லாமே 50 rupees தான். அந்த அண்ணன் இவங்களும் எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஊறுகாய் டேஸ்டிங்காக போகிறோம். ஸோ நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மேங்கோ பிக்கல், பஞ்சாபி கார்லிக் பிக்கல், மேங்கோ அவகாடோ பிக்கல், கல்கட்டா பிக்கல், கேரளா பிக்கல், நிறையா பிக்கல் வெரைட்டிஸ் இருக்குது. அங்கே ஆஸ் யூஷுவல் டெஸ்டிங்க்கு மாதிரி போனோம். ஸோ இது ஃபுல்லாமே பிக்கல் வெரைட்டிஸ் தான். நிறைய வெரைட்டிஸ் லைட்டாக டேஸ்டிங்க்கு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆப்பிள், அதாவது மேங்கோ வித் ஆப்பிள் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வாங்கலை. 100 grams 250 grams தான் தருவாங்களாம். ஸோ நாங்கள் அதை வாங்கலை. அதுக்கப்புறமா அப்படியே வந்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு, குர்த்திஸ்லாம் இருந்தது, ஷூஸ்லாம் இருந்தது. பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நடந்து வந்தோன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஷூஸ்லாம் இருந்தது. ஷூஸு ரொம்ப அழகாக நம்ம ஷெர்வானி அந்த மாதிரி போடுறதுலாம் சூப்பராக அழகழகாக க்யூட்டாக இருந்தது ஷூஸ்லாம். ஸோ வந்து அவங்க 215 தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணாலும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்தது எல்லா ஷூஸும். அப்படியே வெளியே வந்தோம்னாக்கா கான்பூர் லெதர் பேக்ஸு. இங்கேயும் நிறைய லெதர் பேக்ஸ் இருக்குது. பேக் மாதிரி சூப்பராக இருக்குது பேக்ஸ் எல்லாம். எல்லாமே இங்கே அதாவது
பேகுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து காலிஃப்ளவர் டெஸ்டிங். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கினோம். அதுக்கப்புறமா அப்படியே ரோட் சைட் மாதிரி அவங்க வந்து நிறையா குட்டி குழந்தைங்களுக்கு ஷாப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, பொம்மை. நெக்ஸ்ட்டு ஒரு 10 ரூபா கடை. வெளியே வந்து நல்லா இருந்தது. ஊதுபத்தி ஸ்டாண்டு, குட்டி குட்டி கப்ஸுங்கெல்லாம் அழகழகாக இருந்ததுங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இது எல்லாமே அழகழகான கப்பு, குட்டி குட்டி கப்புங்க. அப்புறம் நாங்கள் அப்பளம் வந்தோம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அப்பளம் இருக்குது. மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம், நிறைய சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தால் நிறைய ஃபேன்சி கடைங்களாக இருந்தது. இது பக்கத்தில் தான் அந்த அப்பள கடையும் இருந்தது. இங்கே தான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அப்பளம்லாம் இருந்தது. அப்புறம் அடுத்த ஆச்சி மசாலாக்குள்ளே போக போகிறோம். ஸோ இது வந்து பெரிய ஆண்டவர் கிச்சன் வேர். இதுவும் வந்து ஒரு 10 ருபீஸ் ஷாப் தான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு காஃபி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் அவ்வளோவா எவ்வளோ கலெக்ஷன்ஸுமே இல்லை, அவ்வளோ நல்லா இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஆச்சி மசாலாக்குள்ளே போயிருந்தோம். நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இவ்வளோ வாங்கினா பக்கெட் ஃப்ரீயாக. அப்புறம் நிறைய இது கவர் பண்ணுறாங்க மக்களை வாங்குறதுக்கு. ஸோ ஒரு 5 பேக்கெட் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு சின்ன பக்கெட்டு, ஒரு 500 வாங்கினா இந்த பக்கெட்டு, அது வாங்கின பக்கெட்டு. ஸோ வந்து அவங்க மக்களை வந்து பக்கெட்டை வச்சு நல்லா கவர் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்மளும் வாங்கிக்கிறோம். எக்ஸாக்டாக அது நம்மளுக்கும் பிடிக்கும். ஸோ நம்ம வாங்குவோம். பட் ப்ராடக்ட்ஸும் வந்து நல்லா தான் இருந்தது. நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க டெய்லி ஒரு ரெசிபி மாதிரி செய்வாங்க போல், செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து சம்பா கேசரி பண்ணாங்க. ஸோ அதை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து அந்த டப்பா ஐட்டம்ஸ் தான். ஸோ இங்கே வந்து நெய், ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆச்சியோட பிராண்ட் எல்லாமே இருக்குது. ஜாமு, குலாப் ஜாமுன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ வந்து அதுக்கு நம்ம எவ்வளோ தகுந்த மாதிரி நம்ம ஜாமான் வாங்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பொருளும் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஸோ சில பேருக்கு இந்த பிராண்ட் பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. ஸோ நாங்கள் போனோம், அதனால் நாங்கள் எடுத்தோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வாங்கணும். அது மாதிரி இந்த ஊர்க்காலாம் வாங்கினா இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிக்கா எனக்கே இப்போ தான் தெரியுது ஆச்சியில் இதெல்லாம் இருக்குதுன்னு. இப்போ ஆச்சி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு நிறைய காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. ஸோ இப்போ இந்த வெயில் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய காட்டன் ட்ரெஸ்ஸஸ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வேர்வையெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு ஸ்லிப்பர் கடைக்கு போகிறோம். உள்ள சும்மா தான் பார்க்குறோம், நாங்கள் வாங்கலை எதுவும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்குங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்லிப்பர்ஸில். கேஷுவல்ஸும் இருக்குது, வீட்டில் போட்டுக்கிற மாதிரியும் இருக்குது. எங்கே பார்ட்டிஸ் எங்கே வெளியே போகிற மாதிரி இருந்தால் அதையும் போகிற மாதிரி இருக்குது நிறையா. இப்போ இது வந்து ஹேண்ட்பேக்ஸு எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ ஹேண்ட் பேக்ஸு, ஸ்லிங் பேக்ஸு எல்லாமே இருக்குது. பேக்ஸ் ஐட்டம் எல்லாம் இது ஃபுல்லுமே வந்து பேக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக பேக் தான். எல்லா வெரைட்டி ஆஃப் பேக் இருக்குது. சேம் தான், பட் டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் டிசைன் தான். சேம் சைஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் அதனால தான் நாங்கள் வாங்கலை. ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ குழந்தை வச்சுருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப லாய்க்கே படாது. கொஞ்சம் பெருசாக தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஃபுல்லாக குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாம் வருது நிறையா. இது வந்து அபி ஃபேன்சி. இங்கேயும் வந்து ஃபுல்லாக. அப்புறம் இங்கே வந்து ஒரு அண்ணா அழகாக சாப் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். கேரட் எவ்வளோ சூப்பராக சாப் ஆகி வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். சூப்பராக அழகாக வருது அந்த கேரட்டெல்லாம். ஸோ இந்த சாப்பர் 50 ருபீஸும் 60 ருபீஸும் சொன்னாங்க. ஸோ அதை மேலே வச்சு நம்ம இது பண்ணோன்னா நம்ம கையும் வந்து நல்லா நறுக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தோம்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாமே. ஸ்கர்ட்ஸ்லாம் இருந்தது. ஸ்கர்ட்டு, அப்புறம் டாப்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு டாய் கடை, சென்னை டாய்ஸ். அப்புறம் குழந்தைங்களோட ஃபுட்வேர், பாம்பே ஃபுட்வேர்னு போட்டிருந்தது. அப்புறம் வந்து குழந்தைங்க ஹேட், கேப்பெல்லாம் நிறைய சூப்பராக பொம்மை வச்சது, டெடி வச்சது எல்லாமே இருந்தது.
அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபுல்லாக கீ செயின்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நிறைய பேர் கீ செயின் கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நல்லா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்மளோட இன்ஷியல்ஸில் நிறையா இருந்தது, நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக கீ செயின்ஸ் தான், ஃபுல்லுமே கீ செயின்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஃபுல்லுமே கீ செயின்ஸ் தான். உடனே அந்த அண்ணன் வந்து கேட்குறாங்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய கடை. இதுதான் ஆச்சியோட பேக் சைடு இது. ஸோ திருப்பி நாங்கள் உள்ளே போனோம் ஆச்சிக்குள்ளே. அம்மா வந்து ஏதோ மசாலா வாங்கணும்னு சொன்னாங்க, டக்குன்னு வாங்கணும். போய் ஸோ பெப்பர் மசாலா, அப்புறம் லெமன் தான் வாங்கினோம். லெமன் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ இந்த அக்கா நெய் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் இருந்தது, நிறைய பக்கெட்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் வாட்டர் டப்பு எல்லாமே இருந்தது. இங்கே ஒரு டைம் போனீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காமெடியாக பேசுகிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம். ஸோ நமக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லுமே ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக பேகு சூப்பராக இருந்துச்சு. பேக்கெல்லாம் சின்ன சின்னதாக குட்டி அழகாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க இவங்க. 600-700 பேக் விற்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது இந்த பேக்ஸ் எல்லாம். இங்கே இதில் அழகாக ஸ்லிங் பேக்ஸ் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது ஸ்லிங் பேக்ஸு. ஸோ ரொம்ப அழகாக குட்டி பசங்களுக்கு அழகழகாக இருந்தது. அவங்க அழகாக போட்டுட்டு நடந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது. குட்டி பசங்களுக்குள்ள பேக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி லன்ச் பேக்ஸு அது எல்லாமே இருந்தது இங்கே ஃபுல்லாக. குட்டி லன்ச் பேக்ஸு, அப்புறமா வந்து கொஞ்சம் மதர் பேக்கு, அம்மாங்களோட அப்புறம் பசங்களோட டயப்பர், அந்த ஃபீடிங் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே இருந்தது. இது வந்து குட்டி பேக்ஸு. பொம்பளை பசங்களுக்கு நிறைய அழகழகாக ட்ராவல் பேக் 99 ருபீஸு. ஸோ ரேட் வந்து அவங்க ஒரு நாள் ஒரு டிஃபராக சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. பட் நான் கேட்டது 600. அப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து அப்புறம் நாங்கள் ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டோம். ஸோ இது கொஞ்சம் டாய்ஸு, கொஞ்சம் குர்த்தீஸ்லாம் இருந்தது.